உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. He has given him everything he wants. அவர் ஓன் பண்ண எல்லாத்தையும், ஓன்றதுக்கு பல விஷயம் இருக்கு. ஏர்ன் பண்ணது, அதை பொசஸ் பண்ணது, அதை இன்ஹெரிட் பண்ணது, அதை சக்சஸ் பண்ணது, பல மீனிங் இருக்கு. ஓன் பண்ணிட்டான்டா அப்படின்னு என்ன ஒரு மீனிங் வருதுன்னா, அவர் கஷ்டப்பட்டு அவர் ஓன் பண்ண எல்லாத்தையும் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஆமென். சிறந்தவர்களாக இருப்பதற்கு இமிட்டேட் பண்ணாதீங்க. உங்களை வந்து ட்ரை பண்ணி மற்றவர்களைப் போல காட்ட முயற்சி எடுக்காதிருங்கள். நீங்கள் நீங்களாயிருங்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை அவர்கள் சிறப்பாய் செய்வார்கள். ஆமென். உங்களுக்கு எது இருக்கிறதோ அதை செய்யுங்கள். உடனே நீங்களும் அதே போல இமிட்டேட் பண்ணணும்னு என்ன செய்யாதீங்க, முயற்சி எடுக்காது. நீங்கள் நீங்களா இருங்க. ஆமென். உங்களுக்கு ஆங்கிலம் வரவில்லை என்றால், அல்லது உங்களுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு 4 வசனத்தை சேர்ந்து பேச முடியவில்லை என்றால், அல்லது உங்களால் சுகமளிக்க முடியவில்லை என்றால், உங்களால் ஒர்ஷிப் லீட் பண்ண முடியவில்லை என்றால், நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கும் போதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். தகப்பனுக்குரிய நீதியில நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்புறம் பார்ப்போம். இதனை கொண்டு வந்த நிறைய விஷயத்தை நான் முடிக்கல. என் அன்புக்குரியவர்களே, you have the rights to enjoy and use all the complete அந்த blessings எல்லாவற்றையும். அதான் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 சொல்லுகிறது. ரோமர் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் 4:4 நினைக்கிறேன், 8:7 நாம் பிள்ளைகளானால் நாம் என்னவாக இருக்கிறோம், சுதந்திரமாய் இருக்கிறோம். It is not based on hard work, it is based on the seed. Amen. Not by effort but by birth. ரோமர் 4:4 வாசிங்க, அதோட முடிச்சிரும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். பாத்தீங்களா, நீங்க கிரியை செய்து வாங்குவதெல்லாம் நீங்க கூலி தான் வாங்குறீங்க. செங்கலா தான் நீங்க பேத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பிள்ளையா பிறக்கிறவன் சகலத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். அதனால வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி ஜெபிக்காதிருங்கள்ன்றேன். ஏனென்றால் அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். பைபிள் சொல்லுது, he gave him all whatever. எப்படி இருக்கு அது வந்து ஆங்கிலத்தில் 24:14 வாசித்தோம். இப்போ ஜெனிசிஸ் 24 all that he has அப்படின்னு இருக்கு. இதில் எப்படி இருக்கு, 24:36 he has given him everything he wants. He has given him everything he wants. அவர் ஓன் பண்ண எல்லாத்தையும், ஓன்றதுக்கு பல விஷயம் இருக்கு. ஏர்ன் பண்ணது, அதை பொசஸ் பண்ணது, அதை இன்ஹெரிட் பண்ணது, அதை சக்சஸ் பண்ணது, பல மீனிங் இருக்கு. ஓன் பண்ணிட்டான்டா அப்படின்னு என்ன ஒரு மீனிங் வருதுன்னா, அவர் கஷ்டப்பட்டு அவர் ஓன் பண்ண எல்லாத்தையும் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. சிலுவையில் அவர் ஓன் பண்ணதை நமக்கு கொடுத்தார். அதான் இலவசமாய் அந்த வார்த்தை. வித்தின் சிந்தையில் இருங்கள். அதே தான் எபிரேயர் 1:2 சொல்லுகிறது. 1:2 வாசிங்க. 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றவில்லை. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஏனென்றால் அங்கே சீடுன்ற மேட்டரே கிடையாது. அங்கே எல்லாமே வந்து எஃபர்ட். அதனால் தீர்க்கதரிசி மூலம் குறித்து திருவுளம் பற்றினதே வந்து கடைசி காலத்தில் நமக்கு நமக்கு எப்படி திருவுளம் பற்றினார், தம்முடைய குமாரன் மூலம் நமக்கு அனுப்புனது சீடை அனுப்புனாரு. கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென், ஆமென், ஆமென். சீடுன்னு வந்துட்டாலே நோ
நீடு ஆஃப் எனிதிங். சார் அது சார் இது சார் நோ நீடு என்னன்னா சீடு. வாசிங்க. கடைசி காலத்தில் குமாரன் மூலம் திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும். குமாரன் என்ன அர்த்தம்? இவரை சர்வத்திற்கும், சுதந்திரவாளி, வானத்தை பூமியையும் தாண்டி சகல the universe சகலத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு through the son உலகங்களையும் உண்டாக்கினார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியை தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியை மறுபடியும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். யார் மூலமாக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்? தம்முடைய குமாரர்கள் மூலமாக, தம்முடைய குமாரத்திகள் மூலமாக இந்த உலகத்தை மறுபடியும் ஆசீர்வாதமுள்ள உலகமாக, புதிய எருசலேமாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.